கடலூர் எழுத்தூர் பகுதியில் அரசு பேருந்து 2 கார்கள் மீது மோதிய விபத்தில் பலி எண்ணிக்கை 9ஆக உயர்ந்திருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். திருச்சியிலிருந்து சென்னை நோக்கி சென்ற அரசு பேருந்தின் முன்பக்க டயர் வெடித்ததில் அந்த பேருந்து முன்னால் வந்த எதிர் திசையில் வந்த 2 கார்கள் மீது மோதி விபத்தானது நிகழ்ந்தது. அரசு பேருந்து மோதியதில் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை தற்பொழுது 9ஆக அதிகரித்திருக்கிறது. இது தொடர்பான காட்சிகளை நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் தேவநாதன் இணைப்பில் இணைகிறார். தேவநாதன், வணக்கம். இந்த விபத்து சம்பவம், அதனுடைய தாக்கம் உள்ளிட்ட முழுமையான பின்னணியை பதிவு பண்ணுங்க. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே உள்ள எழுத்தூர்ல தான் இந்த கோர விபத்தானது நடைபெற்றிருக்கு. அதாவது சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில எழுத்தூர்ல திருச்சியிலிருந்து சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தின் முன்பக்க டயர் வெடிச்சிருக்கு. அந்த முன்பக்க டயர் வெடித்தவுடன் தாறுமாறாக ஓடிய அந்த பேருந்து தடுப்பு கட்டைகளை மீறி எதிர் திசையில் வந்து கொண்டிருந்த 2 கார்கள் மீது அடுத்தடுத்து மோதுகிறது. இதில் அந்த காரில் வந்த 7 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட்ட நிலையில் 5 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறாங்க. அந்த 5 பேர்ல 2 பேர் உயிரிழந்து விட்ட நிலையில 9 பேர் இது வரைக்கும் உயிரிழந்திருக்காங்க. அதாவது 4 ஆண்கள் 4 பெண்கள் ஒரு குழந்தை என 9 பேர் உயிரிழந்த நிலையில மீதமுள்ள 3 பேர் கவலைக்கிடமான தற்போது கவலைக்கிடமான மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இருந்தாலும் இதுவரைக்கும் இந்த கார்ல வந்தவங்க யார், எந்த ஊரை சேர்ந்தவர்கள் என்ற விவரம் தெரியவில்லை. இந்த நிலையில் தான் பார்த்தோம் அப்படின்னா தற்போது சம்பவ இடத்துல விழுப்புரம் சரக டிஐஜி உமா அந்த இடத்துல விசாரணை மேற்கொண்டாங்க. அதே போல கடலூர் மாவட்ட ஆட்சியர் சிபிஆதித்ய செந்தில்குமார் மற்றும் கடலூர் எஸ்பி ஜெயக்குமார் உள்ளிட்டோரும் தற்போது சம்பவ இடத்துல விசாரணை மேற்கொண்டு இருக்காங்க. முதலில் இந்த காரில் வந்தவர்கள் யார் என்பது குறித்து தற்போது அந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஏனென்றால் உயிருடன் இருக்கும் 3 பேருமே பேசும் நிலையில் இல்லாத நிலையில் இருக்கிறதால காரில் வந்தவர்கள் யார் என்பதை இதுவரையும் தெரியவில்லை. இருந்தாலும் கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 மணி நேரத்திற்கு விழுப்புரம் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில பெரிய அளவிலான ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தற்போது அந்த நெரிசலானது குறைக்கப்பட்டு போக்குவரத்து சீரடையும் பணியில் தற்போது போலீசார் ஈடுபட்டு இருக்காங்க. நன்றி தேவநாதன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.